கோவை மாநகரத்திற்கும் தமிழகமெங்கும் இந்நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் என் வணக்கம். ஒவ்வொருவராக மேடையில் வீற்றிருப்பவர்கள் பெயரை அடுத்தடுத்து பேச வருபவர்கள் சொல்வது ஒரு சம்பிரதாயம். இங்கே பல முறை பேசியவர்களின் பெயர் சொல்லப்பட்டு விட்டது. இனியும் இவர்கள் பெயர் உச்சரிக்கும்படி மக்கள் நீதி மையம் செயல்படும். ஆக இவர்கள் பெயரையெல்லாம் சொல்வதை நான் தவிர்ப்பதற்கு காரணம், நான் சொல்லி முழங்குவதை விட மக்கள் இந்த பெயர்களை சொல்லி முழங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மேடையில் வீற்றிருக்கும் என் குடும்பமே, இந்த மேடை பேச்சு கேட்டுக் கொண்டிருக்கும் என் குடும்பமே என்று சொன்னால் அனைவரையும் நான் கௌரவித்ததாகும், முக்கியமாக என்னை நான் கௌரவித்துக் கொண்டதாகும். சொல்ல வந்ததை சொல்ல முற்படுகிறேன். நான் இந்த மேடைக்கு வந்த காரணத்தை சொல்லி துவங்க வேண்டியது என் கடமை. பலருக்கும் தெரியும். இருப்பினும் ஒரு முறை அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சில தேதிகளை சொல்கிறேன். 2016 நவம்பர் 8, 2017 ஜனவரி 23, அதே வருடம் பிப்ரவரி 5, ஏப்ரல் 22, செப்டம்பர் 1ஆம் தேதி, செப்டம்பர் 5ஆம் தேதி, நவம்பர் 25, 2018ஆம் வருடம் 22 மே. இந்த தேதிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சிலருக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த தேதிகள் தான் என்னை இந்த மேடையில் நிற்க வைத்திருப்பதும் அந்த கொடியை அங்கே பறக்க விட்டிருப்பதும். 8 நவம்பர் 2016 டிமானிட்டைசேஷன் என்ற ஒற்றை வார்த்தையில், கருப்பு பணத்தை அழிச்சாங்களோ தெரியாது, அழிச்சாங்களோ இல்லையோ தெரியாது, இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பை உடைத்தார்கள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை அழித்தார்கள். இந்த அறிவிப்பு வந்தது நவம்பர் 7ஆம் தேதி ராத்திரி. எப்போ வந்துச்சு? சரி, இந்த அறிவிப்பு நம்மளுடைய பிறந்த நாள் பரிசு என்று பாராட்டி நான் ட்விட்டர்ல கூட போட்டேன். ஆனால் அது பிறந்த நாள் பரிசு அல்ல. பல பேருக்கு அது இறந்த நாள் பரிசாக மாறிவிட்டது. மாச கடைசியில் கையில கூட பணம் இல்லாம நடுத்தருவில் மற்றும் ஏழைகள் பலரையும் பேங்க் வாசல்ல நிற்க வச்சது, ஏடிஎம் வாசல்ல நடத்தி சித்திரவதை செஞ்சது நாள் அது. இன்னொரு தேதிக்கு வருவோம். 23 ஜனவரி 2017 இளைஞர்கள் தன்னெழுச்சியா நடத்தி அதை தேசிய ஊடகங்கள் கொண்டாடின ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மாவோயிஸ்ட் கலந்துட்டாங்கன்னு கதை விட்டு எங்க மாணவனையும் மீனவனையும் காவல்துறை மெரினா கடற்கரையில் அடிச்சு நொறுக்கி எங்கள் மாணவர்களின் போராட்டத்திற்கு கருப்பு சாயம் பூசியது அந்த நாள் அது. 5 பிப்ரவரி 2017 அதான் ஊரே சிரிக்கிற மாதிரி குதிரை பேர அரசியல் பழக்கப்பட்டு இந்த ஊருக்கு கூவத்தூர் ஃபார்முலாவை அறிமுகம் செய்தார்கள். அந்த தேதி இந்த கட்சியில் சேர்வதற்கு
சிலர் ஆவலாய் ஓடி வந்தார்கள். எந்த ஊருங்க நீங்கன்னு கேட்ட போது தலையை சொரிஞ்சிட்டு, அது கூவத்தூருங்க, மன்னிச்சிருக்கேன்னாங்க. அந்த ஊருக்காரங்களே வைக்கப்படுற அளவுக்கு அந்த ஊரை நாரடித்த நாள் அது. தமிழ்நாட்டில் முக்கியமான இன்னொரு தேதி 22 ஏப்ரல் 2017. தமிழ்நாட்டில் போராட்டினா அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு டெல்லிக்கே வந்து 28 நாள் போராடி உயிரை விட மானம் பெருசுன்னு நினைச்சு அவங்களோட கோணத்தை எல்லாம் உருவி உங்களுக்கு மரியாதை இவ்வளவுதான்டான்னு ஊருக்கு திருப்பி அனுப்பி வைத்த நாள் அது. செப்டம்பர் 2017 அரியலூர்ல அனிதாங்கிற 12ஆம் வகுப்பு பெண்ணின் டாக்டர் கனவுகளை இதோ இப்ப ஒரே அணியில இருக்கிற 2 அரசுகளும் சேர்ந்து அழித்தது. கனவை, அந்த பெண்ணை கொன்றது. அது எப்படிங்க கொன்னதுன்னு சொல்றீங்க? அது தற்கொலை இல்லையா? தற்கொலைக்கு தூண்டினாலும் கிட்டத்தட்ட கொலைக்கு சம்பந்தமான நிகரானது தான் அது. கைப்படாமல் தூரத்திலிருந்தே சட்டம் போட்டு செய்த கொலை அது. 5 செப்டம்பர் 2017 எதிர்கேள்வி கேட்டா முதுகுக்கு பின்னாடியும் துப்பாக்கியில சுடுவோம்னு மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் பெங்களூரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் 25 நவம்பர் 2017. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாட அரசாங்கமே முறைகேடாக வைத்த பல பேனர்ஸ், ஹோர்டிங் ரகுநாத் என்ற இளைஞர் மேல் விழுந்தது. இதோ இதே கோயம்புத்தூரின் அவினாசி ரோடில். ஆனா அத ஒரு லாரி டிரைவர் மேல பழிய போட்டுட்டு கேஸை மூடிட்டாங்க. அரசாங்கம் பண்ற வேலையா அது அப்படின்னு பலரும் மனதிற்குள் கேட்டுக்கொண்ட நாள் அது. 22 மே 2018 சுத்தமான காத்து வேணும் தானே கேட்டாங்க. அது குத்தமா? அதை கேட்ட ஒரே காரணத்துக்காக 13 உயிர்களை போலீஸை வச்சு வேன் மேல நிக்க வச்சு கீழ் நோக்கி சுட்டு கார்பரேட்டுகளுக்கு ரத்த கம்பளம் விரித்த நாள் அது. அறவழியில் 100 நாள் போராட்டம் பண்ணாங்களே, அவங்கள கலக்கி தெரிஞ்ச ஒரே வழி துப்பாக்கி சூடுதானா? அவ்வளவு பயங்கரமான குற்றவாளியா அவங்க? இல்ல தீவிரவாதியா? 17 வயசு பொண்ணு கேட்டது உங்களுக்கு ஆபத்தா தெரிஞ்சதுன்னா இப்ப நான் கேட்கிறேன், என்ன பண்ண போறீங்க? நாங்க எல்லாரும் கேட்போமே, அப்ப என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் யாராவது அடிக்கடி கேட்டா தேசபக்தி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த மையத்தின் முதல் புள்ளி. இளைஞர்கள் தெருவில் இறங்கி போராட்டும் போது ட்விட்டர்ல மாத்திரம் கருத்து சொல்லிட்டே இருப்போமா அப்படின்னு அவர்களும் நினைத்து நானும் நினைத்ததுதான் இந்த டார்ச் லைட்டுக்கு போடப்பட்ட முதல் பேட்டரி. சமுதாயத்து மேல நம்பிக்கை வச்சு போலீஸ் அடிச்சாலும் பரவாயில்லன்னு அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களுக்கு தயாராய் துணிந்து நின்ற அந்த இளைஞர் இருக்கீங்களே, அவங்க தான் என்னோட பேட்டரி. அனிதா அதுல போடப்பட்ட ஸ்விட்ச். பதினெட்டு வயசு பொண்ணு போராடி போராடி தோத்து தூக்கில தொங்கினால
அவளுக்காக நாம் என்ன செய்ய போறோம்? நீட்டு வேணான்னு நாம சொன்னோம், அரசு கேட்கலைங்க அப்படின்னு சொன்ன மாநில அரசும் நீட்டு தேர்வு தான் உங்களுக்கு என்று சொன்ன மத்திய அரசும் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. எப்படிங்க? நாங்க கேட்டோம், அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்க என்னங்க பண்றதுன்னு சொன்னவங்களும், இல்லை இதான் வழி போங்கன்னு சொல்லி துரத்துறவங்களும் இன்னைக்கு ஒரே கூட்டணி. ஈழத்துல தமிழ அழிஞ்சா பரவாயில்லன்னு அனுமதிச்சு வேடிக்கை பார்த்தவங்க மறுபடியும் ஒரே கூட்டணிக்குள்ள இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனா அவங்களோட தேர்தல் அறிக்கையில அந்த 7 பேரோட விடுதலையை பத்தி பேசுறாங்க. கச்சத்தீவை யார் தாரவாத்து கொடுத்ததுன்னு 2 பேரும் ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் அந்த கச்சத்தீவு இடம்பெறும். நதிநீர் இணைப்பு, விவசாயிகள் வாழ்வாதாரம், தமிழக வீணர் நலம், இலங்கை இராணுவத்திடமிருந்து பாதுகாப்பு, சேது சமுத்திர திட்டம், இதெல்லாம் இன்னும் எத்தனை தேதிக்கு தேர்தல் அறிக்கைகள் வருமோ தெரியாது. நிறைவேற்றவே போறதில்லை நல்லா தெரிஞ்சிருந்தோம். இதை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்? மக்கள் நம்மளை கேள்வியே கேட்க மாட்டாங்கிற தைரியம். அப்படியே இருக்க போறீங்களா? நீங்க இருந்தாலும் நான் இருக்கிறதா அல்ல, மேடை மேடையா கேட்பேன். ஜெயிச்சு போய் நாடாளுமன்றத்தில் கேட்கும் இந்த கூட்டம், சட்டசபையில் கேட்கும் இந்த கூட்டம். சினிமா தியேட்டர்ல அட்வர்டைஸ் பண்ணி எந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணுன்னு சொல்றீங்களே, அட்வர்டைஸ் பண்ணா போதாது, ஆன்சர் பண்ணுங்க சாமி. எதிர்கட்சி தலைவர் வெறும் ஒரு யார் அவரு நடிகர் தானே அப்படின்னு கேட்கிறாரு. நடிகர் தான், எல்லாருக்கும் தெரியும். நேர்மையான நடிகன், வருமான வரி பாக்கி இல்லாமல் கட்டும் நடிகன், மக்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைக்கும் நடிகன். இவர் யாரு அப்படின்னு என்ன கேட்கிற உங்களை நான் பதிலுக்கு கேட்டா நீங்க யாரு? தெரியும் என்ன சொல்லுவீங்க, நான் அப்பாவோட மகன். சரி, அதை விடுங்க. கமலஹாசனுக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கல்ல, 20,000 ரூபாய் கடனுக்காக விவசாயி ஏன் தூக்கு போட்டு செத்து போறான்னு தெரியும். எட்டு 10 மணி நேரம் கூலிக்காக வேலை பார்க்கிற தொழிலாளியோட வலி தெரியும். இளைஞர்களுடைய கனவை பூட்ஸ் காலை வச்சும் போலீஸை வச்சும் செய்யும் அடக்குமுறையை பார்த்து வரும் கோபம் எனக்கு தெரியும். அவங்க அனுபவிச்ச வலி எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட முக்கியமா எனக்கு நேர்மையா இருக்க தெரியும். உங்களுக்கும் இருக்கணும்னு தெரியும், ஆனா இருக்க முடியுமா? இது கேள்வி. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் வார்த்தையால் பதில் சொல்ல முடியாது, வாழ்க்கையால் பதில் சொல்ல வேண்டும். அதை வாழ்ந்து காட்டிவிட்டார்கள் அவர்களும் சரி, நானும் சரி. நடிகன் மேல என்ன உங்களுக்கு கோபம்? நடிகர்னா என்ன தப்பு? ஓ, புரிஞ்சது.
ஒரு நடிகர்கள் கிட்ட தோற்றவர் தானே நீங்கள். பல வருடங்கள் வனவாசத்தில் உங்களை அனுப்பி வைத்ததே ஒரு நடிகர் தானே. இங்க இன்னொரு நடிகன் சட்டசபைக்கு வந்துடுவானோங்கிற பயம். நானும் சட்டசபைக்கு போறேன்னு ஸ்பெல்லிங்கை மாத்தி போட்டுக்கிட்டாங்க. அது சட்டை சபையாக மாறிவிட்டது. பல பேர் சட்ட கிளியுதுங்க. நான் நல்ல நடிகன் என்று அரை மனதோடு சொல்லும் நீங்கள் என்னை நல்ல அரசியல்வாதி என்று சொல்லும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. உங்களை மாதிரி அரசியல் இதெல்லாம் சகஜம் சாமி அப்படின்னு சொல்ற ஆள் நான் கேட்கிறேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரி சொல்லுங்க, முகிலன் எங்க? ஸ்னோலின் அப்புறம் அந்த 12 பேரை வாயில சுட்டது, முதுகுல சுட்டது, காலில் சுட்டது யார்? அதுக்கு கையெழுத்து போட்டது யார்? அந்த ஆளுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? 2016 தேர்தலில் மூடுறதா சொன்ன 5000 மதுக்கடைகள் என்ன ஆச்சு? மீனவ நலனை காக்க என்ன செஞ்சீங்க? ஒக்கி புயல் பாதிப்புல கன்னியாகுமரியில மீனவ கிராமங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் நிவாரணப் பணிகள் செய்தீர்களா? உங்க அமைச்சர் யாரோ ஒரு பொண்ணு, நான் கேள்விப்பட்டதுதான், கேட்டதுதான், ஒரு ஆடியோ ரெக்கார்டிங், மெயின் ரோடுக்கு வான்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று கேட்டது. அந்த கேஸ கலைச்சிட்டீங்களா? சமீபத்தில் பெண்களுக்கு எதிராக நடந்த ஒரு சம்பவத்தை இவ்வளவு அலட்சியமாக உங்களால் எப்படி பார்க்க முடிகிறது? எஸ்பி வாய் தவறி பெண்ணோட பேரை சொல்றாரு. தலைமைச் செயலர் முழு விவரத்தையும் நெட்ல போடுறாரு. ஆனா முதலமைச்சர் மனுநீதி சோழன் ஒரு அரசர் இருந்தாராம். பசுவுக்கு தீங்கிழைத்த ஒரு காரணத்திற்காக தன் மகனை என்ன பண்ணாரு? ஆனா பக்கத்தூர்ல நடந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ணீங்க? குத்தவாளி அமைதியா இருக்கலாம், திருடனுக்கு தேள் கொட்டிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அமைதி புரிந்து கொள்ள முடிகிறது. அரசு ஏன் அமைதியாக இருக்கிறது? ஏன்னா நாங்க எல்லாத்தையும் மறந்துடுவோம், அதானே? அந்த தைரியம் தானே. கலைஞருக்கு பின் அழகிரியா ஸ்டாலினான்னு கருத்து கணப்பு வெளியான போது திமுகவின் ஒரு தரப்பு கலாநிதி மாறனின் மதுரை அலுவலகத்தை கொளுத்துறாங்க. 3 உயிர்கள் போகுது. மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த 3 பேரும் செத்து போறாங்க. ஆனா முதலாளிகள் 3 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த கோபத்தை எல்லாம் ஏன் பார்த்து படிக்கிறாரு, வழக்கமா கிடுகிடுன்னு பேசுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது மறக்காமல் இருப்பதற்காக நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து படிக்கிறேன் நான். ஏன்னா இதுல எதையுமே மறக்க கூடாது. நீங்களும் இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது எங்கேயாவது வீடியோவா யூடியூபா உங்களுக்கு தென்படும், அடிக்கடி போட்டு பாருங்க.
இந்த ரௌத்ரம் பழகிக்கொண்டே இருங்கள். மதுரை விளாங்குடி கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் லீலாவதி தன்னுடைய தொகுதி மக்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக போராடுகிறார். அவர்களை ஒரு கும்பல் கொடூரமாக பட்ட பகலில் வெட்டி சாய்க்குது. லீலாவதியை கொன்ன காட்டுமராண்டி கும்பல் எந்த கூட்டத்தை பார்த்து என் தோழர்கள் 1997 கோஷம் போட்டாங்களோ அவங்க கூட தான் சேர்ந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. குரூரமான ஒரு உண்மை என்னன்னா, இந்த தடவை மதுரை தொகுதியின் திமுக கூட்டணி வேட்பாளர் ஒரு கம்யூனிஸ்டுக்காரர். திராவிட கட்சிகள் அயோக்கியர்கள், திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருள்ள வரையில் இவர்களுடன் நாங்கள் பழக மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஓடி போய் மாம்பழத்தை கையில கொடுத்துட்டாங்க. பத்தாக்குறைக்கு இது பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான அரசு அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. எனக்கு உங்களை மாதிரிதான் சிரிப்பு வந்துச்சு. குஜராத் மோடியா தமிழ்நாட்டு லேடியா அப்படின்னு போன தடவை எலெக்ஷன்ல நம்ம கிட்ட ஓட்டை கேட்டுட்டு இப்ப அதே மோடி கூட கூட்டணி. என்னங்க டாடியா டாடியா சரியா சொல்லுங்க. ஒரு பக்கம் டாடி பேச்சு, இன்னொரு பக்கம் தாடி பேச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இதுல இது எல்லாம் செய்யறது உங்களுக்கு ஆதானா, அவங்களுக்கா இல்லையா? நல்லது செய்யணும்னா நடக்கிற விஷயத்துல ஆரம்பிக்கணும். மார்ச் மாசமே வெயில் கூடி நோய்கள் பரவ ஆரம்பிக்குது. கோயம்புத்தூர்ல இப்பவே 38 டிகிரி வெயில் அடிக்குது. அதை பத்தி யோசிச்சிங்களா? தண்ணி இருக்கா? நான் கேட்கறது அரசாங்கமே விற்கிற தண்ணி இல்லை. குடிநீர், குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் தேவையான தண்ணி இருக்கா? அதை மேம்படுத்த என்ன செஞ்சீங்க? சேலம் 8 வழிச்சாலைக்காக இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டினீங்க. 6 குளம் சீரமைப்பு பணியை செஞ்சு கிடைக்கிற மழை நீரை சேர்த்து வைக்க ஏதாவது பண்ணீங்களா? கிடையாது. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேணாம், நமக்கே தெரியும். 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இந்த 2 கட்சிகளும் செய்த சாதனைகளில் முக்கியமானது முப்போகம் விவசாயம் செஞ்ச தமிழ்நாட்டு விவசாயியை டெல்லியில நிர்வாணமா நிக்க வச்சது. கடன் தொல்லையால அவங்கள கொலை செஞ்சது. இனிமே உங்களால விவசாயமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு கட்டட தொழிலாளியா கூலி தொழிலாளியா நகரங்களுக்கு அவங்கள கடத்தினது. நிறைவேற்றவே போறதில்லை நல்லா தெரிஞ்சும் இதை நம்ம கிட்ட சொல்றாங்க. ஏன் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள்? தைரியமாக செய்ய முடியாத வாக்குறுதிகளையும் ஏன் அள்ளி வீசுகிறார்கள் என்றால் மக்கள் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அதான் உண்மையா? கேட்காம இருக்க போறீங்களா? ட்விட்டர்ல கேட்கிறாங்க இளைஞர்கள்லாம். அதை நீங்க தடுக்கவே முடியாது. அதுக்கு என்ன பதில் பண்ண சொல்ல போறீங்க சாமி? $60 லட்சம் குடும்பங்களை வறுமை
கீழே கொண்டு போனது ஒரு பெரும் சாதனை இல்லையா? அது பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. டெல்டா பகுதியில் மீத்தேன் எடுப்பதற்கு தயாராக அதை மாற்றி வைத்தீர்கள். தண்ணிக்காக ஏதாவது செஞ்சீங்களா? ஒரு தொழில்நுட்பம் ஒன்றும் இல்லை. அணை நீரை ஆவியாக போய்விடாமல் இருக்க 10 லட்சம் ரூபாய் செலவில் தெர்மாகோல் போட்டதை தவிர தண்ணி பிரச்சனைக்கு புதிய தொழில்நுட்பம் என்ன எதையாவது கொண்டு வந்தீங்களா? மக்கள் நீதி மையம் ஜெயிக்கிற ஒவ்வொரு தொகுதியும் கிரீன் கான்ஸ்டிடியூவன்சியாக மாறும், மாற்றப்படும். மரங்கள் வளர்ப்பும் நீர் மேலாண்மையும் முக்கியத்துவம் பெறும். சாலையின் இரு மரங்கிலும் மரங்கள் நடப்படும். அதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படி நினைச்சிடாதீங்க. இது வறண்ட பூமி இல்லை, இவங்க சொரண்ட பூமி. நாம ஜெயிக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் தண்ணீர் பிரச்சனை போர்க்கால நடவடிக்கையில் சரி செய்யப்படும். குழாயை திறந்தால் தண்ணீர் வரும் என்கிறதை உறுதிப்படுத்துவோம். ஒவ்வொரு வீட்டிலும். என் தாத்தா ஆத்துல பார்த்தாரு, எங்க அப்பா குளத்துல பார்த்தாரு. நாமெல்லாம் கேன்ல தான் பார்க்க போறோம். நம்ம பிள்ளைகள் எதுல பார்க்குமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் ஏரி குளங்கள் சீரமைக்கப்பட்டு மழை நீர் சேகரிக்கப்படும். ஏரி குளங்கள் புது வாழ்வு பெறும். குறைந்த அளவே நீர் கிடைத்தாலும் அதை வைத்து விவசாயம் செய்யும் ஜப்பான் தொழில்நுட்பங்கள் உள்ளூர் விவசாயிகளுக்கு புரியும்படி விளக்கப்படும். போதுமான மழை இல்லைன்னு விவசாயி கஷ்டப்படாம இருக்க வழிகள் சொல்லி வைப்போம். அதே நேரம் இயற்கை விவசாயத்தையும் மரபுசார் விஷயங்களையும் இளைய சமுதாயத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். முதல் தலைமுறை விவசாயிகளுக்கு உழவு போட்டிகள் மூலமாக ஊக்கம் அளிப்போம். முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஊக்குவிச்சு இளைஞர்களுக்கு எப்படி என்ஜினியரிங் அறிமுகப்படுத்தணுமோ அந்த மாதிரி படித்த இளைஞர்களை விவசாயத்தின் பக்கம் கொண்டு போவோம். நம்ம விவசாயத்தை சரியா ஒழுங்கா செஞ்சோம்னா எவனோ மீத்தேன் எடுக்கிறேன்னு நம்ம நிலத்தை விலை பேச முடியாது. அப்படியே விலை பேசினாலும் நம்ம கொடுக்க மாட்டோம். விவசாயியை கொண்டாடுவோம், விவசாயத்தை கொண்டாடுவோம். இத்தனை நாள் நமக்கு சோறு போட்டவங்க இனிமே தூக்கு போட்டுக்காம தடுக்கிற ஆட்சியாக மக்கள் நீதி மையம் ஆட்சி விளங்கும். கடந்த 8 ஆண்டுகளாக மாநிலத்திலும் 5 ஆண்டுகளாக மத்தியிலும் ஆண்ட இவங்க சாதனை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளை தெருவுக்கு கொண்டு வந்ததுதான் சாதனை. பகல்ல தண்ணி கேட்டு ரோட்ல நம் பெண்கள் நிற்கிறாங்க, ராத்திரியில தண்ணி போட்டுட்டு நம்ம ஆண்கள் நிற்கிறாங்க. ரெண்டுமே இந்த 8 வருஷ சாதனைகளில் ஒன்று. டிமானிட்டைசேஷன் ஏடிஎம் வாசல் நிறுத்துறாங்க. வாடி வாசல சுரக்க சொன்னா நம்ம இளைஞர்களை பீச்சில் நிறுத்துறாங்க. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் வேணாம்னு போராடுறதுக்காக நம்மளை தெருவில் நிறுத்துறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு பக்கத்தூரில் நடக்கிற தவறுகளை கண்டித்து கேட்க மக்களே தெருவில் இறங்குற மாதிரி செய்யறாங்க. மக்கள் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெருவில் இறங்கணும்னா இந்த ஆட்சி எதுக்கு? அதிகாரம் எதுக்கு? ரொம்ப தெருவில் இறங்க வச்சா இறங்கிட்டாங்கன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் நமக்கு தான் தெரியும்ல.
அதுக்காக பயந்து இறங்காம இருந்துருவோமா? பேர் உயிரிழந்தது மிக மனதிற்கு வலிக்கிறது. ஆனால் இந்த 13 பேர் சுடப்பட்டது 1000 பேரின் உயிரிழப்பை தாங்கி இருக்கிறது என்பதுதான் எனது கருத்தாக. அறவழி போராட்டமா தான் போனோம். நாங்க எந்த ஆபத்தோடையும் எந்த பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காக நாங்க போவே இல்லை. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு 18 வயசுமாங்க. என்ன ஆசைப்பட்டான்னா நல்லா படிக்கணுமா, ஆனா உண்மையா வாழணும். யார்ட்டையும் உண்மை கிடையாதுமா. 12th முடிச்சிருந்தா வக்கீலுக்கு படிக்கணுமா, என்னைய படிக்க வைங்கம்மான்னு அவ்வளவு ஆசைப்பட்டா. இந்த 2 அம்மாக்களும் 2 கருத்து சொல்றாங்களே, இதுல எந்த அம்மாவின் ஆதங்கம் உண்மையான ஆதங்கம்? இங்கேயும் நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். இந்த கேள்வியை கேட்கவே வேணாம், இருந்தாலும் கேட்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்வுகளை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இத்தனையும் செஞ்சுட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்க வர போறாங்க. தமிழகத்தை பிஜேபி மதிக்கலைங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த அம்மா தான். இன்னொருத்தர் இருக்காரு, கேட்டாங்க, நான் சொல்லுங்க அதை அட்மின் பண்ண தப்பும் பாரு. இந்த ஏரியாவுக்கு இவங்க போதும் அப்படின்னு நம்மளை எவ்வளவு உதாசீனமா நினைச்சிருந்தா இவங்களை அனுப்புவாங்க. பிரதமர் அதுக்கு மேல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே இல்லை. என்ன பார்த்து ட்விட்டர் போராளி இவர் எப்ப காலத்துக்கு வருவார்னு கேட்கிறாங்க. அவரே ட்விட்டர்ல தான் இருக்காரு ரொம்ப நேரம். ஆனா அவருடைய பெரிய சாதனை நம் தமிழ் இளைஞர்களை எல்லாம் ட்விட்டருக்கு கொண்டு வந்துட்டாரு. #GoBackModi, #ஆத்தோட போயிடப்படாதா. இதுவும் அவர் சாதனை தானே. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, அவர் எங்க போனாலும் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வியாபாரி தவறி பெரு வெள்ளத்துல, எல்லாரும் புது வெள்ளம் வந்த போது எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாலத்தில் இருந்து தவறி வியாபாரி வெள்ளத்துல விழுந்துட்டாராம். ஐயோ, வியாபாரி வெள்ளத்துல அடிச்சிட்டு போய் யாராவது காப்பாத்துங்கன்னதும் அங்க இருந்த இளைஞர்கள்லாம் சொன்னாங்களாம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, வியாபாரி ஆதாயம் இல்லாம ஆத்தோட போக மாட்டாரு, போட்டோம் எப்படியும் கரையேறிடுவாருன்னு. அவர் எப்படியும் கரையேறிடுவாரு. நாம அவரு சௌக்கிதார், நம்ம தமிழ்லயே சொல்லுவோம், காவலாளி. எப்படிப்பட்ட காவலாளி? நீங்க உங்க வீட்டு காவலாளி நினைச்சிட்டு இருக்கீங்க, அட ஏமாளிகளா. அவர் பணக்கார வீட்டு காவலாளியா? ஏழைகள் உள்ள வந்துடாம தடுக்கிற காவலாளி. அப்ப ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வருது எனக்கு. ஜாவ் ரே ஜாவ் இந்த கேட்டுக்கு நீ ராஜா, ஜாவ் ரே ஜாவ் இந்த வீட்டுக்கு நான் ராஜா.
இதுல இன்னொரு படம் கொடுங்களேன். ஏன்னா வாயில சொல்றதை விட படமா பார்த்தா மனசுல பதியும். காவல்காரன் ஓகே, கஜா புயல்னு வரும்போது நிதி கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டுக்கு வரவும் முடியாது. ஆனா தேர்தல் வந்தா 4 தடவை வருவார். ஐயா செத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னா வரமாட்டீங்க. செத்தன்னைக்கு வான்னா 10 அன்னைக்கு வர்றது இதுதான் நினைக்கிறேன் நான். இப்படி இருக்காருன்னு நம்ம ஊர்ல இருந்து சொன்னா கேட்க மாட்டேங்குதுன்னு நண்பர் அமிதாப் பச்சன் சொல்லி அங்கிருந்து சொல்லுங்கன்னு சொல்லி பார்த்தேன், அதுவும் கேட்கல. வீடியோகிராஃபர் இல்லாம யோகாசனம் கூட செய்ய மாட்டேங்கிறார் இவரு. அதனால வீடியோ போட்டு பார்த்தேன். விவசாயிகள் தற்கொலையை பத்தி அரசாங்கம் வெளியிட வேண்டிய அறிக்கை வெளிவந்து 3 வருஷம் ஆகுது. வேலை வாய்ப்பின்மை அதிகாரப்பூர்வமா சொல்ல வேண்டிய அரசு அறிக்கை வெளியாகி 2 வருஷம் ஆகுது. எதை மறக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறீங்கன்னு கேட்டா, பாமரனுக்கு புரியாத வார்த்தைகள் சொல்றாங்க. இல்ல வழக்கமா சொல்ற ஒரு விஷயம், நீங்கெல்லாம் தேச துரோகி, உங்களுக்கு புரியாது அப்படின்றாங்க. குழாயில தண்ணி வரல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை நடக்குது, விவசாயி சாகரான், மாணவன் படித்த படிப்புக்கு வேலை இல்லை, மீனவனை பக்கத்து நாட்டுக்காரன் சுடுகிறான். பின்தங்கிய மாணவர்களின் கனவையும் கழுத்தையும் நெரிக்குது அரசு. ரோடுகள் மோசமா இருக்கு. நடைபாதை குழிகளில் விழுந்து மாத்திரம் வருஷத்துக்கு 3000 பேர் சாகிறாங்க. சிறு குறு தொழில்கள் அழிந்து கொண்டிருக்கிற, ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்தாடுகிறது. கந்துவட்டி கொடுமையில கலெக்டர் ஆபீஸ் வாசல்லையே தீ குளிக்கிறாங்க. ஒரு அரசுன்னா முதல் மந்திரி, எம்எல்ஏ, அப்புறம் கலெக்டர் அப்படின்னு இருக்கணும். இங்க எல்லாருமே கலெக்டர் தான். கலெக்ஷன். இவங்க செய்ய வேண்டியதை மக்கள் நீதி மையம் செய்யும். உங்க தொகுதியில இவங்களை யாராவது ஜெயிச்சு வரும்பொழுது அவர்கள் சரிவர வேலை செய்யலைன்னா அவங்களை நீக்குவதற்கு நீங்கள் 5 வருடம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புகார் கொடுங்கள். மக்கள் தரப்பிலிருந்து ஒரு குழுவும் சம்பந்தப்பட்ட பிரதிநிதியும் நானும் ஒரு குழுவாக விளக்கம் கேட்போம். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவங்களோட ராஜினாமா கடிதங்கள் கட்சி அலுவலகத்திலிருந்து உங்களை வந்தடையும். இவர்கள் பதவி ஏற்கும் பொழுதே போடுகிற முதல் கையெழுத்து அந்த உறுதிமொழி கடிதங்கள் தான். இது கூவத்தூர்ல முன்னாடியே எழுதி வாங்கிட்டாங்களே, அந்த மாதிரி கடிதம் அல்ல. நாங்கள் செய்ய போவது எங்கள் ஆட்சி அல்ல, உங்கள் ஆட்சியாக இருக்கும். மக்கள் நீதி மையத்தின் ஆட்சி மக்களின் ஆட்சியாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், சாயங்காலம் தான் கேள்விப்பட்டேன். இத நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மண்டலத்தின் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு பணப்பட்டுவாடால் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலில்
முதல் முறையாக நமது எலெக்ஷன் கமிஷன் சோதனையாளர்களுக்கு ஜிபிஎஸ் என்ற கருவி அவர்கள் காரில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதை கண்காணிக்க உதவியாக ஃப்ளையிங் ஸ்குவாட் போலீஸில் இருக்கிறது. ஆக எந்த கார் எங்க போகுதுங்கிற எலெக்ஷன் கமிஷன் கார் எங்கெங்க இருக்குங்கிறது இந்த போலீஸ் அதிகாரிக்கு தெரியும். அப்படி போனா இப்படி போகலாம், இப்படி போனா அப்படி போகலாம். பணம் பட்டுவாடா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதையும் தாண்டியே மக்கள் நீதி மையம் வெல்ல போகிறது. கிடுகிடுன்னு படிச்சிடுறேன், நேரக்குறைவு. ஏன்னா இதுக்கு மேல இத்தனை மணிக்கு மேல மீட்டிங் போடக்கூடாதுன்னு தடுத்துருவாங்க. நாம் பேசுவது தமிழகத்திற்கு கேட்காமல் போய்விடும். இதையெல்லாம் மனதில் கொண்டு மக்கள் நீதி மையத்தின் தேர்தல் பிரகடனத்தை இங்கே வாசிக்கிறேன். 7 உறுதிமொழிகள். ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான குடிநீர் வசதி 5 ஆண்டுகளில் வழங்கப்பட்டு தண்ணீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் அகற்றப்படும். 5 ஆண்டுகளில் 50 லட்சம் பேருக்கு வேலை. இதற்காக 500 திறன் மேம்பாட்டு மையங்கள், ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் அமைக்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் 60 லட்சம் குடும்பங்களின் வறுமையை அகற்றுவோம். குடிசைகள் இல்லா தமிழகம் காண்போம். தமிழகத்தின் மொத்த பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்த விவசாயம் மற்றும் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்படும். பெண்களுக்கு விவசாயம் உள்பட அனைத்து துறைகளிலும் ஆணுக்கு நிகரான ஊதியம் வழங்கப்படும். ஆண்களும் சேர்ந்து கைத்தட்டலாம். ஏன்னா எல்லாரும் அம்மா வயத்துல இருந்து வந்தவங்க தானே. உலகம் முழுக்க பரவி இருக்கும் தமிழர்களை ஒன்று சேர்த்து அவர்களின் உரிமைகளை காப்போம். ஊழலுக்கு எதிராக இருக்கும் பல்லில்லா லோக் ஆயுக்தா சட்டத்தை இன்னும் வலுவாக்கி லோக் ஆயுக்தா அதிகாரிகளை நியமிப்போம். 7 முக்கிய துறை சார்ந்த பிரகடனங்கள். தமிழகத்தின் உரிமைகள் காக்கப்படுவதோடு மாநிலத்தில் சுயாட்சி முறை, மாநிலத்தில் கூட்டாட்சி முறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன், விவசாயம், மக்கள் நலம், கல்வி, சுகாதாரம், நீர், ஆற்றல் மேம்பாடு, சுற்றுச்சூழல், சட்டம் ஒழுங்கு, மீனவர் மேம்பாடு, தொழிற்சாலைகள், தொழிலாளர்கள் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு, சிறுபான்மையினர், பிற்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினரின் நலன், கூட்டாட்சி முறை. கேட்டுங்க கொஞ்சம் தெளிவா. மாநில ஆளுநர் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படுவார். சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ் ஆட்சி மொழி ஆக்கப்படும். உச்ச நீதிமன்றத்தின் கிளைகள் இந்தியாவின் 6 மண்டலங்களிலும் நிறுவப்படும். அதற்கான வலியுறுத்தலை மக்கள் நீதி மையம் செய்து கொண்டே இருக்கும். கல்வி உட்பட பொதுப்பட்டியலுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட 5 துறைகள் மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வரப்படும், மீட்டெடுக்கப்படும். கிராம சபை மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கு சட்டம் இயற்றும் உரிமை வழங்கப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலம். அரசு வேலைகளில் பெண்களுக்கு 50% வரை இடஒதுக்கீடு தருவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும்.
குறைந்தபட்சம் 25% விழுக்காட்டுக்கு மேல் பெண்களை வேலைக்கு அமர்த்தும் தனியார் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகைகள் அளிக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க காவல்துறையில் பெண் காவலர்கள் கொண்ட ஒரு தனிப்பிரிவு அமைக்கப்படும். வாரிசு உரிமை சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் பெண்கள் பெயரில் மட்டும்தான் பதிவு செய்யப்படும். அதை ஆண்கள் பெயரில் மாற்றும் பட்சத்தில் போதுமான இழப்பீடு வழங்கப்படும். பெண்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க விரைவு மற்றும் நடமாடும் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் 5 ஆண்டுகளில் முற்றிலுமாக நிவர்த்தி செய்யப்படும். குழந்தைகள் கடத்தல், போதைப் பொருட்கள், பெண்கள் மீதான அத்துமீறல் போன்றவை அறவே ஒழிக்கப்படும். விவசாயம். விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவுக்கு மேல் 100% லாபம் கிடைக்குமாறு கொள்முதல் திட்டங்கள் வகுக்கப்படும். நிலமில்லா விவசாய பணியாளர்களுக்கு நியாயமான குறைந்தபட்ச ஊதிய நிர்ணய குழு அமைக்கப்படும். பாதுகாக்கப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த விவசாய மண்டலம் தமிழகம் முழுவதும் அமைக்கப்படும். வேளாண் மற்றும் வேளாண் சார் தொழில்நுட்ப துவக்க நிறுவனங்களில் முதலீட்டிற்கு உதவும் வகையில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி அமைக்கப்படும். டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும். நெசவாளர்கள் நலன் தகுந்த திட்டங்கள் மூலம் காக்கப்படும். மக்கள் நலன். ரேஷன் பொருட்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வழங்கப்படும். அரசு அலுவலகங்கள், கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள் போன்ற அனைத்து பொது இடங்களிலும் இலவச வைஃபை வழங்கப்படும். ஆசிரியர் பணிமாற்றம் ஊழலற்ற முறையில் நடைபெறும். மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் அவலம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். உபயோகமற்ற அரசு நிலங்களில் நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படும். இதன் மூலம் வேலைவாய்ப்பும் பெருகும். தரமான கல்வி மற்றும் மருத்துவம் அரசால் வழங்கப்படும். அரசு ஊழியர்களின் பிள்ளைகளும் அரசு பள்ளிகளில் படிக்கவும் அவர்களது குடும்பத்தினர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறவும் வலியுறுத்தப்படும். டோல் கட்டணங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்படும். காவலர்கள் நியமனம், பரிமாற்றம், விடுமுறை போன்றவற்றை சீரமைக்க காவல்துறை சீர்திருத்த ஆணையம் நிறுவப்படும். இப்படி நிறைய இருக்கு. இந்த புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும், நெட்டிலும் போடப்படும். இப்பொழுது என்னுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நேரம் இது. படிச்சிடுறேன். வீடியோ எல்லாம் செஞ்சு வச்சிருந்தோம், அதற்கு நேரம் இருக்காது என்று நினைக்கிறேன். இங்க சில பேர் இருக்கலாம், சில பேர் இல்லாமலும் இருக்கலாம். காஞ்சிபுரம் எம் தங்கராஜ் MA IKK. வேகமா போல. திருவண்ணாமலை R அருள். ஆரணி V ஷாஜி. இங்க இருங்க. கள்ளக்குறிச்சி H கணேஷ். நாமக்கல் R தங்கவேலு. ஈரோடு சரவணகுமார். ராமநாதபுரம் J விஜயபாஸ்கர். நமதே
கரூர் டாக்டர் ஹரிஹரன், பெரம்பலூர் வி அருள் பிரகாசம், தஞ்சாவூர் ஆர்.எஸ். சம்பத் ராமதாஸ், சிவகங்கை சேகன், மதுரை எம் அழகர், தென் சென்னை ரங்கராஜன், கடலூர் வி அண்ணாமலை, விருதுநகர் வி முனியசாமி, தென்காசி குறிஞ்சி என்ஜிஓ முனீஸ்வரன் கே. தடைகளை இனி கடக்கலாம், விதிகளை இனி படைக்கலாம், இளமையே புது தலைமையாய் கோலோச்சலாம், திருப்பூர் வி எஸ் சந்திரகுமார், நம் மக்கள் நீதி மையம், மக்கள் ஆட்சி செய்யும் நம் மக்கள். பொள்ளாச்சி ஆர் மூகாம்பிகை, கோயம்புத்தூருக்கு வருவோம். டாக்டர் ஆர் மகேந்திரன் அவர்கள், சோலை வளமாய் வளர்கிறதே மலர்கிறதே, நாளை நமதே எனும் பாடல் ஒலிக்கிறதே, சட்டமன்றம் அசம்பிளி பை எலெக்ஷன் இனி செய்யோம் என்கிறதே. வெல்வோம் வெல்வோம், பாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பூந்தமல்லி பூவை ஜெகதீஷ், பெரம்பூர் வி பிரியதர்ஷினி, வாங்க ரெடி பண்ணி வச்சுங்க. கீழே இருக்காங்களா? சரி, நான் அடுத்ததுக்கு போறேன். அவங்க வரும்போது நான் அவங்க பேரை சொல்றேன். நான் திருப்போரூர் KU கருணாகரன் IKK, சோழிங்கர் KS மலைராஜன் IKK, குடியாத்தம் P வெங்கடேசன் MCom, இந்திய குடியரசுக் கட்சி. IKK இந்திய குடியரசுக் கட்சி. ஆம்பூர் நந்தகோபால், ஓசூர் ஜெயபால், பிரியதர்ஷினி ஒரு வாட்டி கையை தூக்குங்க. அதான் இவங்க தான் பெரம்பூர். பாப்பரெட்டிப்பட்டி M நல்ல தம்பி, அரூர் குப்புசுவாமி, நிலக்கோட்டை R சின்னதுரை, திருவாரூர் K அருண் சிதம்பரம், தஞ்சாவூர் துரையரசன், வளரும் தமிழகத்திலிருந்து, மானாமதுரை M ராமகிருஷ்ணன்,
ஆண்டிப்பட்டி தங்கவேல், வளரும் தமிழகம். பெரியகுளம் கே. பிரபு. சாத்தூர் என். சுந்தர்ராஜ், தமிழ் விவசாயிகள் சங்கம். பரமக்குடி உக்ரபாண்டியன், விளாத்திகுளம் தமிழ் விவசாயிகள் சங்கத்திலிருந்து டி. நடராஜன் அவர்கள். ஸ்ரீபெரும்புதூர் வழக்கறிஞர் ஸ்ரீதர். இதுல கமலஹாசன் பேர் இல்லை. எனக்கு வந்த விண்ணப்பங்களில் பல ஊர்களின் பெயர்களிட்டு விண்ணப்பங்கள் என் பெயரை பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. சோ என்னை பொறுத்தவரை இவை எல்லாமே என் முகங்கள் தான். இந்த பல்லாக்கில் ஏறி அமர்வதை விட இந்த பல்லாக்கை சுமப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். ஊர் ஊராக இந்த பல்லாக்கை தூக்கி சுமந்து உங்களுக்கு இவர்களின் பெருமை சொல்வேன். அதற்கு எனக்கு நேரம் வேண்டும். அதனால் என்னுடைய இலக்கு ஏதோ அதை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன். அதற்கான முன்னேற்பாடு, தளவாடங்கள், அடிநாதங்கள், அஸ்திவாரங்கள் இங்கே நிற்கிறார்கள்.